ஆன்மீகம் அப்படின்னா என்ன? ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா என்ன? ஒவ்வொரு மனிதர்களும் தன்னோட வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசாம இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நாம எல்லாருமே அந்த விஷயத்துல இருந்து வந்தவங்க தான். இந்த உலகத்துல தோன்றின எல்லா மகான்களும், முனிவர்களும், யோகிகளும், சித்தர்களும் ஆன்மீகத்தை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றது வந்துட்டு மதம் பேஸ் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. பிளஸ் நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு உட்படுறதும் கிடையாது. பிளஸ் கொள்கை, கோட்பாடு இந்த மாதிரி விஷயத்த நமக்குள்ள திணிக்கிறதும் கிடையாது. ஆன்மீகம் அப்படின்றது வந்துட்டு, ஆத்திகம் பேசுறவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், நாத்திகம் பேசுற கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே தன்னோட தேடல்ல ஈடுபடாம தன்னோட ஆன்மீக பயணத்தை வந்துட்டு தொடராம அவங்க வந்துட்டு ஒரு நம்பிக்கையின் பிடியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கிறதும் கூட ஆன்மீகம் கிடையாது. பிகாஸ் ஆன்மீகம் அப்படின்றது ஒரு சமநிலையோட இருக்கிறது. இந்த இயற்கை, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, அந்த நிலையில நம்ம போறதுதான் வந்துட்டு ஆன்மீகம்.